போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டைஸ் பார்த்தாச்சு. டைஸ் வந்து ஓப்பன் டைஸ், க்ளோஸ் டைஸ் ரெண்டுமே முடிச்சாச்சு. நம்ம கண்டினியூஸாக ரீசனிங்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்த்துட்டு வரோம். அதை டைஸை முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பசில்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? டைஸை நான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அதில் வந்து சம்ஸ் இருக்கும். ஒரு சம்ஸ் வந்து டைஸ்ல இருந்து கேட்க போகிறோம். கண்டிப்பாக அந்த மாடல்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஏன் நீங்கள் பார்த்த சம்மே கூட என்ன பண்ணலாம், கொஸ்டின்ல கேட்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பசில்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குற இந்த ரீசனிங் டாபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசி மட்டும் இல்லை, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் வந்து யூஸ் ஆகும். அதாவது எஸ்ஏபிசி படிக்கிற பசங்க, ரயில்வே எக்ஸாம், குரூப் டி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரீசனிங் டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. கொடுக்குற எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சம்மை வந்து என்ன பண்ணுங்க, நோட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே போட்டுவிடுங்க. நான் அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு பசில்ஸ், புதிர்கள். ஓகேவா? புதிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் பாருங்க. ஒருவன் அவனோட முதல் நாள்ல வந்து 3 ரூபா வருமானம் ஈட்டுறான். அவனுக்கு வருமானம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து 3 ரூபா கிடைக்கி, ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானம் வந்து 2 மடங்காகிறது. அவன் 3 ரூபா சேலரி வாங்குறான். ஒவ்வொரு மறுநாளும் அவனோட வருமானம் வந்து 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 3 ரூபா வாங்குறான்னா மறுநாள் வந்து எவ்வளவு வாங்குவான்? 2 மடங்கு 6 ரூபா வாங்குவான். அந்த மாதிரி என்ன ஆகிட்டும், இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்படி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவனோட 10வது நாள்ல எவ்வளவு வருமானம் வாங்குவான் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகேவா? இதை வந்து நம்ம நார்மலா போட்டோம் அப்படின்னா ரொம்ப போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், கூட்டுத்தொடர் ஃபார்முலா வச்சு என்ன போட்டுடலாம். ஓகே, போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. டிஎன் ஈக்குவல் டு ஏஆர்என் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ நமக்கு இதுல என்னெல்லாம் தேவை? ஏ தேவை, ஆர் தேவை, என் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான்? ஏ வந்து 3, ஆர் வந்து எத்தனை மடங்கு? 2 மடங்கு. என் வந்து எத்தனை? 10வது நம்மகிட்ட கேட்டிருக்கான் 10. இது அப்படி நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 × 2 பவர்ல வந்து 10 - 1. அப்படின்னா என்ன வரும்? 3 × 2 to the power of 9 equal to 3 × 2 to the power of 9 என்ன வரும்? 2 வந்து 9 திருப்பு போட்டு என்ன பண்ணணும், பெருக்கணும். அதாவது 2 × 2 × 2 அப்படின்ட்டு 9 டைம்ஸ் போட்டு பெருக்கினீங்க அப்படின்னா 512 வரும். ஓகேவா? அப்படின்னா 3 × 512 என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5ல பண்ணுங்க. 3 5 ஆர் 1500 வரும். அப்புறம் 12 36 அப்படின்னா 1536 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இது ஒரு மாடல். பசில்ஸ் வந்து புதிர்கள் வந்து நிறைய மாடல் இருக்கும், அதுல இது ஒரு மாடல். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிடலாம், இப்படி கேட்டா அந்த மாதிரி மடங்குல போகுது, 10வது இது என்னன்னு கேட்கறான் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இதை போட்டு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். பின்னாடி எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி சம்மு இருக்கு, நான் சொல்லுவேன் இந்த ஃபார்முலா போட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கும் என்ன பண்ணிருங்க, இந்த ஃபார்முலா போட்டு பண்ணி ஆன்சர் கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு மிருக காட்சி சாலையில வந்து மான்களும் மயில்களும் உள்ளன. ஓகேவா? ஒரு மிருக காட்சி சாலையில, ஜூல வந்து என்ன இருக்குன்னா மானும் இருக்கு, மயிலும் இருக்கு. அதோட தலைகளை எண்ணும் போது எத்தனை இருக்கான்? 80 இருக்கு அப்படிங்கிறான். மானோட தலையும் மயிலோட தலையும் சேர்த்து எண்ணும் போது 80 தலைகள் இருக்கு. ஆனா அந்த கால்களை எண்ணும் போது எவ்வளவு வருது? 200 வருது. அப்படின்னா அந்த மயில்களோட எண்ணிக்கை மட்டும் எத்தனை இருக்குன்னு கேட்கிறான். மான்களை கேட்கல, அங்குள்ள மயில்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஃபர்ஸ்ட் இப்போ கால்கள் எடுத்துக்காங்களேன். மயிலுக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும். மானுக்கு 4 கால் இருக்கும். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் மான்களோட எண்ணிக்கை எக்ஸ்னும் மயில்களோட எண்ணிக்கையை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டும் சேர்ந்துதான் எத்தனை இருக்கு? 80 தலைகள் இருக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து 2 தலை அப்படிங்கும் போது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். 2 தலை அப்படின்னா என்ன போடணும்? மானுக்கு 2 தலை இருக்குன்னு வச்சுக்காங்களேன், 2x போட்டிருக்கணும். ஒரே தலை தானே இருக்கு, அதனால வெறும் எக்ஸ் ஒய்ன்னு போட்டிருக்கோம். இப்போ கால்களோட எண்ணிக்கை பாருங்க, எத்தனை இருக்கு? 200 கால்கள் மொத்தம் இருக்கு. இதுல நம்ம எக்ஸ்ங்கிறது எதை எடுத்திருக்கோம்? மானை எடுத்திருக்கோம். அப்படின்னா மானுக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால் இருக்கு. 4x.
4 காலுடைய மான்களும் 2 காலுடைய மயில்களும் மொத்த கால்கள் எத்தனை இருக்கான்? 200 கால்கள் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கான். இது வந்து என்னது? ஈக்குவேஷன். இது 1, இது 2. இப்போ அந்த 2 ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இல்ல ஒய் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? நமக்கு வந்து 2 சின்னதா இருக்கறனால என்ன பண்ணிடலாம்? இதை கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷன் 1 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2yன்னு வந்துருமா? அப்புறம் 2y அடிச்சு விட்டுலாமா? கேன்சல் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? அதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 2 பண்ணா என்ன வரும்? 2x plus 2y ஈக்குவல் டு 80 இன்ட்டு 2 வந்து என்னது? 160. இதை மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். சைனை சேஞ்ச் பண்ணுங்க. இது மைனஸா மாறிடும், இது பிளஸ் மைனஸா மாறுது, இந்த பிளஸ் மைனஸா மாறினா இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிருதா? 2y கேன்சல் ஆயிரும். 4x 2x மைனஸ் பண்ண என்ன வரும் நமக்கு? 2x ஈக்குவல் டு 200ல 160 போயிட்டுனா 40. அப்பனா x ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துருது? 1 2s are 2, 2 2s are 4, அப்படின்னா 20. x ஈக்குவல் டு 20 கிடைச்சிருது. x கண்டுபிடிச்சாச்சா? x வந்து எத்தனை? x வந்து என்னதுன்னு எடுத்தோம்? மானுன்னு எடுத்துட்டோம். மானோட எண்ணிக்கை எத்தனை? 20. அப்ப நான் x ஈக்குவல் டு 20 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது அப்படி நம்மளோட ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூ எத்தனை? 20 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. அப்பனா y ஈக்குவல் டு 80 மைனஸ் 20. அப்பனா y வந்து என்னது? 60. அப்பனா அந்த பார்க்ல உள்ள, அந்த ஜூல உள்ள மயில்களோட எண்ணிக்கை எத்தனை? 60. ஆப்ஷன்ல இருக்கா? 4th ஆப்ஷன். ஓகேவா? இது அடுத்த மாடல். ஓகேவா? இந்த மாதிரி மாடல் கேட்டா நீங்க போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்விஸ்ட் எதுல வைப்பான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாடல்ல வைப்பான். ஓகேவா? இதுல என்ன கொடுத்திருக்கான்? ஒரு ஆடு மேய்ப்பவரிடம் 20 ஆடுகள் உள்ளன. ஓகேவா? ஒரு ஆடு மேய்ப்பவன்ட்ட வந்து 20 ஆடுகள் இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, ஆல் பட் 7 டைடு என கூறுறான். அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன சொல்றான்னா, ஆல் பட் 7 டைடு அப்படின்னா மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கறான். இப்போ நமக்கு இந்த வேர்டோட அர்த்தம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? போட முடியும். இந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்ணிடுறோம்? ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்திருப்பான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஆன்சர் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? 7 செத்துட்டு 7 டைடுன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா 7 செத்துட்டுனா மிச்சம் எத்தனை இருக்கும்? 20 ஆட்டுல 13 இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டோம். நம்ம போடுறதுக்காகவே அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 13 கொண்டு வந்து வச்சிரும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? பார்த்த உடனே 13 போட்டுரும். வேகமா போடுறதுல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சம்மா இருந்தா கொஞ்சம் யோசிப்போம். இது இடையில வர்ற சம் இருக்கும்போது டப்புன்னு நம்ம போட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது 13 அப்படின்ட்டு டைம் ஆகிறதுல 13 போட்டுரும். நம்ம நல்லா யோசிக்கணும். முன்னாடி கொடுத்துருக்காம பாருங்க, ஆல் பட். ஆல் பட் அப்படின்னா அந்த 7 தவிர எல்லாமே செத்துட்டுன்னு அர்த்தம். தவிர, ஆல் பட் அப்படின்னா தவிர அப்படின்னா 7 டைடு. 7 தவிர எல்லாமே இறந்துட்டு. அப்படின்னா அவன் மிச்சம் எத்தனை இருக்கு? 7 தவிர. 7 தவிரன்னா 7 தான் என்ன இருக்கு? 7 ஆடுகள் தான் வந்து மிச்சம் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண தயாரா இருக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்பத்தில் வந்து யாரெல்லாம் இருக்கா? ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர். எனில குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறான். இப்போ இந்த மாதிரி வந்து ஜெண்டர், அதாவது ரிலேஷன் ரிலேட்டடா, ஜெண்டர் ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது நம்ம வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன் நான் இப்பவுமே உங்களுக்கு ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, பிளட் ரிலேஷன் டாபிக் உங்களுக்கு எடுப்பேன். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டணும். அதுக்காக தான் நான் இப்பவுமே சொல்லித்தரேன், மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மெயில் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போடணும். ஓகேவா? ஃபீமேல் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போடணும். ஓகேவா? மெயில்னா பாக்ஸ், ஃபீமேல்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு வச்சுக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து சகோதர சகோதரி உறவு அப்படின்னா ஒரு கோடு போடணும். ஓகேவா? இடையில வந்து ஒரு கோடு போட்டோம்
அதாவது இப்படி போட்டோம் அப்படின்னா சகோதர சகோதரி உறவு. நெக்ஸ்ட் 2 கோடு போட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி உறவு. ஓகேவா? அதே இது ஒரு கோடு மேல போட்டு மேல இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா முந்தின ஜெனரேஷன் தாத்தா. அதே இது கீழே ஒரு கோடு போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் பையன். புரிஞ்சுதா? ஒரு கோடு போட்டா இது வந்து சகோதரி, இது வந்து சகோதரர். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அப்படி நம்ம போக போக இப்படி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் ரிலேஷன் டாபிக் பார்க்கும்போது என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த சம்மணம் போடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு, அவருடைய மனைவி இருக்காங்க. குடும்ப தலைவருக்கு தலைவர்னு என்ன போடணும், மெயிலுக்கு பாக்ஸ் போடணும். கணவன் மனைவிங்கிறனால இந்த சிம்பிள் போட்டுட்டு மனைவிக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், சர்க்கிள் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 2 மகன்கள். ஓகேவா? 2 மகன்கள் இருக்காங்க. 2 மகன்னாலே ஒரு பாக்ஸ். 2 மகனாலே அண்ணன் தம்பியா தானே இருப்பாங்க, அப்ப இங்கிட்டு போடலாமா? ஓகே, அண்ணன் தம்பி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, 2 மகன்கள் அவருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து மெயில் போட்டுக்காங்க, வந்து ஃபீமேல் போட்டுக்காங்க, மெயில். ஓகேவா? அடுத்து அவர்களுடைய மனைவிகளும் இருக்காங்க. 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சா இந்த இது மனைவினா ஃபீமேல்னா ரவுண்டுன்னு போட்டுக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் வந்து எத்தனை மகள்கள் இருக்காங்க, 2 மகள்கள் இருக்காங்க. இங்கேயும் போட்டுக்கலாம், நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம். ஓகேவா? 2 மகள்கள் அப்படின்னா 1 2மே மகள்கள் தானே, ஃபீமேல். இவங்களுக்கும் என்னது 2 மகள்கள் இருக்காங்க. 2 மகள்கள் உள்ளனர் ஒவ்வொரு மகனுக்கும். இப்ப என்ன கேட்கிறான் கொஸ்டின், அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனைன்னு கேட்கிறான். ஃபீமேல் எத்தனை இருந்தா, சர்க்கிள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 சர்க்கிள் இருக்கு. அப்பனா 7 பெண்கள் அவங்க குடும்பத்துல இருக்காங்க. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 4 7. மேல் எத்தனைன்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். 1 2 3 மேல்ஸ் இருக்காங்க. டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க, 7 3 10 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி கேட்டாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்க ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும், பிராக்டிஸ் பண்ண என்ன ஆயிரும், ஈஸி ஆயிரும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ரிலேஷன் வச்சு கேட்கலாம். ஓகேவா? இப்போ டைரக்டா எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸசைஸ். இது எக்ஸாம்பிள் இல்லாம இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சம் பார்க்கல, அதனால ஃபர்ஸ்ட் சம் பார்க்குமா? ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்துகள் உள்ளன, ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்துகள் உள்ளன, ஒரு பேருந்து நடுவில் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை பேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் பேருந்துக்கு பின்னாடி 4 பேருந்து இருக்கணுமா, கடைசி பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்து இருக்கணுமா, நடுவுல ஒரு பேருந்து இருக்கணும். கீழே உள்ள ஆப்ஷன்ல இந்த 8 6 7 5 கொடுத்திருக்கான். இதுல 8 பேருந்து இருந்தா இந்த மாதிரி சீக்வன்ஸ் அமைக்க முடியுமா, இல்ல 6 பேருந்து வச்சா இந்த மாதிரி சீக்வன்ஸ் அமைக்க முடியுமா, 5 பேருந்து வச்சா இந்த மாதிரி சீக்வன்ஸ் அமைக்க முடியுமா, நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி அமைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுங்க. 5 இருக்கு, 5 பேருந்து போடுங்க. 1 2 3 4 5 பேருந்து இருக்கு. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கான், ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்து. ஒரு பேருந்து இருக்கா, பின்னாடி 1 2 3 4 பேருந்து வந்துருதா, அப்படின்னு சொன்ன முத ரூல் வந்து ஃபாலோ ஆகுது. ரெண்டாவது பாருங்க, ஒரு பேருந்துக்கு பின்னால் வந்து என்னது 4 பேருந்து இருக்கு. இது ஒரு பேருந்து வச்சுக்காங்க. இதுக்கு பின்னாடி பாருங்க 2 3 4 பேருந்து இருக்கா. ரெண்டாவது ரூலும் என்ன ஆகுது, ஃபாலோ ஆகுது. இதுக்கு ஒரு இதான் ஃபர்ஸ்ட் பேருந்து, இதுக்கு முன்னாடி இருக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னுக்கிட்டு எந்த பேருந்துமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி இதுக்கு இங்கிட்ட எந்த பேருந்தும் இருக்கக்கூடாது. ஒரு பேருந்தை எடுக்கும் போது அதுக்கு பின்னாடி 4 பேருந்து பார்ப்போம் அப்படின்னா நீங்க எடுக்கிற பேருந்துக்கு முன்னுக்குட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, பின்னுக்குட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டாவது ரூல். மூணாவது பாருங்க, நடுவுல ஒரு பேருந்து.
ஓகேவா, நடுவுல இந்த இருக்கு, இங்கிட்ட 2 இங்கிட்ட 2, நடுவுல ஒரு பேருந்து இருக்கு. அப்பனா 3 ரூலும் ஃபாலோ ஆகுது. எந்த இதுல தான் ஃபாலோ ஆகுது? 5 பேருந்து இருந்தா மட்டும்தான் இந்த 3 ரூல் ஃபாலோ ஆகும். இதே நம்ம 7 பேருந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், 7 பேருந்து போட்டா அந்த ரூல் ஃபாலோ ஆகுமா? ஆகாது. ஓகேவா, ஒரு பேருந்துக்கு பின்னாடி எத்தனை பேருந்து இருக்கணும்? 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 6 பேருந்து வந்துருக்கு. அப்படின்னா இந்த ரூல் என்ன ஆகாது? இந்த மாதிரி எந்த இது போட்டாலுமே ஃபாலோ ஆகாது. 5 போட்டாதான் கரெக்டா வரும். ஓகேவா, அடுத்து பாருங்க. ஒரு சாலையில் மகிழுந்தும் மிதிவண்டியும் செல்கின்றனர். அவற்றின் மொத்த எண்ணிக்கை 50 வருகிறது. மகிழுந்து மற்றும் மிதிவண்டியின் சக்கரங்களின் எண்ணிக்கை 164 எனில் எத்தனை மிதிவண்டிகள் உள்ளனன்னு கேட்கிறான். இந்த சம்மோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்த சம்மோட ரிலேஷன் ஆகுதா ஆகலையா? யோசிச்சு பாருங்க. எந்த சம்மோட? மானு மயிலுன்னு பார்த்தோமா, x+y எடுத்தோமா, அந்த மாடல்ல இந்த சம்ம பண்ணணும். எக்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? மகிழுந்து எடுத்துக்கலாம். ஒய்னு மிதிவண்டி எடுத்துக்கலாம். டயர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து 50 இருக்கு. அதோட டயர் எத்தனை இருக்கு? மிதிவண்டிக்கு 2 டயர் இருக்கும், மகிழுந்துக்கு 4 டயர் இருக்கும் காருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி போட்டு எக்ஸ் ஒய்ன்னு போட்டு 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணும்? எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த சம். சாரணிய கேப்டன்கள் மற்றும் சாரணியர்கள் உள்ளடங்கிய 1200 பேர் கொண்ட குழு பேரிடர் மீட்பு பணிக்காக ஒரு தொடர் வண்டியில போறாங்க, ஒரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 19 சாரணியர்களுக்கும் ஒரு சாரணிய கேப்டன் உள்ளனர். ஒவ்வொரு 19 பேருக்கும் ஒரு கேப்டன். அப்புறம் மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 19 பிளஸ் 1. ஒரு டீமுக்கு 20 பேர் இருக்காங்க. 19 பிளஸ் ஒரு கேப்டன் ஈக்குவல் டு 20 பேர் இருக்காங்க. ஏனெனில் அத்தொடர் வண்டியில் பயணம் செய்யும் சாரணிய கேப்டன்கள் எண்ணிக்கை எத்தனை? அப்படின்னா நம்ம அந்த மொத்தம் 1200 பேர் இருக்காங்க. 1200 பேர்ல எத்தனை கேப்டன்கள் இருப்பாங்கன்னு கேக்குறான். நம்ம போய் 19 தானே அப்படின்னு 19 போட்டு அடி கொடுத்தா தப்பு. இது எத்தனை கேப்டன் எத்தனைன்னு கேட்கான். மொத்தம் 20 குழு வரும். ஓகேவா, 19 பிளஸ் 1 ஒரு குழுவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. அப்படின்னா 20 போட்டு நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணி பார்க்கணும். 60. அப்படின்னா எத்தனை கேப்டன் இருப்பாங்க? 60 குழு இருக்கும், 60 கேப்டன் இருப்பாங்க. ஓகேவா, கேப்டனும் இந்த 1200 பேருக்குள்ளதான் இருக்காங்க. நம்ம 19 போட்டு மட்டும் அடி கொடுத்தோம் அப்படின்னா கேப்டன்களை நம்ம என்ன பண்ணல, சேர்க்கல. 1200 நம்ம பண்ண முடியாது. கேப்டனும் இந்த குழுக்குள்ள இருக்கிறதுனாலதான் 20 வச்சு நம்ம கேன்சல் பண்றோம். ஓகேவா, அப்பனா 20 டீம் வரும். 20 டீம் சாரி 60 குழு வரும். ஒரு குழுக்கு ஒரு கேப்டன் போது 60 கேப்டன்கள் இருப்பாங்க. ஆப்ஷன் இருக்கா? 4th ஆப்ஷன். இந்த மாடலே என்ன பண்ணுவான்? சம்ஸ் கேட்பான். இதுல சாரணீர்னு கொடுத்துருக்கான். ஆனா அங்க எப்படி கொடுக்கலாம்? உங்களுக்கு ஆர்மி இது போறாங்க, சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கேப்டன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு கிரிக்கெட் டீம் போறாங்க, கேப்டன் சொல்லி கொடுக்கலாம். அதனால எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண கத்துக்கிடணும். அடுத்த சம் பாருங்க. பிரியா என்ற அரசு பள்ளி மாணவி முதல் நாள் ஆலயத்துக்கு இறைவனுக்கு ஒரு ரோஜா பூ படைக்கிறாள். 2ஆம் நாள் 3 மடங்கு ரோஜா பூக்களை படைக்கிறாள். எனில் 5ஆம் நாள் இறுதியில் இறைவனுக்கு எத்தனை பூக்களை படைத்திருப்பாள்? இந்த சம்மு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காங்க. பின்னாடி அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதுக்கு பிளான் பண்ணிக்காங்க, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த சம் தான் இது. ஓகேவா, இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட், ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லும் சேது விரைவு தொடர் வண்டியில் 24 பெட்டிகள் இணைக்கிறாங்க. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு சேது எக்ஸ்பிரஸ் வருது. அதுல ஒரு 24 பெட்டிகள் இணைக்கிறாங்க. ஒவ்வொரு பெட்டியிலும் 90 இருக்கைகள் உள்ளனர். ஒவ்வொரு பெட்டியிலும் 90 இருக்கைகள்னா 24 பெட்டிக்கு எத்தனை இருக்கைகள் இருக்கும்? மொத்தம் 18 36 18 ஒரு 36 180 ஒரு 36 எத்தனை வரும்? 216. அந்த 0 வச்சா 2160 சீட்டு. மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? 2160 சீட் இருக்கு. இதில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் போது எவ்வளவு சீட்டு ஃபுல் ஆயிட்டான்? 50 சீட்டு ஃபுல் ஆயிட்டு. ராமேஸ்வரத்துல ஸ்டார்டிங் பண்ணும் போதே 50% சீட்டு ஃபுல் ஆயிட்டு. அடுத்து தொடர் வண்டி ராமநாதபுரம் வரும்பொழுது எவ்வளவு ஃபுல் ஆகுது? 10%. அடுத்து திருச்சிக்கு வரும்போது ஒரு 7, விழுப்புரத்துக்கு வரும்போது 8. ஓகேவா, இது எல்லாமே சீட்டோட எண்ணிக்கை கிடையாது.
எல்லாமே பெர்சன்டேஜ் 50%, 10%, 7%, 8%. ஓகேவா? சீட்டோட எண்ணிக்கை கிடையாது, பெர்சன்டேஜ் 50%. இப்போ இது எல்லாமே டோட்டல் என்ன வருதுன்னு பாருங்க. 50, 60, 75. ஓகேவா? அப்பனா மொத்தம் 75% சீட்டு வந்து என்ன ஆயிருக்கு, ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, விரைவு வண்டி சென்னை வரும்பொழுது தொடர் வண்டியில் இருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை கேட்காங்க. எவ்வளவு ஃபுல்லா இருக்கு, இவ்வளவு பேர் தான் ஏறி இருக்காங்க, 75% பேர் தான் ஏறி இருக்காங்க. அப்படின்னா எத்தனை பேர் ட்ரெயின்குள்ள இருக்காங்க, அந்த 75%னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை நம்ம டைரக்டா பாக்ஸ் மெத்தட் எல்லாருக்குமே தெரியும். 21/6. பொதுவாகவே நம்ம டோட்டல்னாலே அதை என்ன சொல்லுவோம், 100%. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து கேட்கிறோம் 500 மார்க் எக்ஸாம் எழுதுற, 500க்கு எவ்வளவு அப்போ அப்படின்னு நம்ம கேட்கும் போது 500 தான் வந்து என்னது 100%. எத்தனை பெர்சன்டேஜ் கேட்கும்போது 500க்கு வந்து 400 அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் பார்க்கணும். ஓகேவா? 500க்கு 400 அப்படிங்கிறது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்து என்ன பண்ணணும், அடி கொடுக்க வேண்டும். ஓகேவா? எத்தனை பெர்சன்டேஜ் வருது, 80%. 400 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி தான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டோட்டல்ங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், 100ன்னு எடுப்போம். அப்பனா இதை பாக்ஸ் மெத்தட்ல எப்படி போடணும்னா, இந்த டோட்டல் தான் 100 அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவை, 75 தேவை. இந்த சைடு பெர்சன்டேஜ் போட்டா பெர்சன்டேஜ் மட்டும்தான் போடணும், இங்க வந்து வேல்யூ போடணும். ஓகேவா? இதை கொண்டு இங்கேயும் இதை கொண்டு அங்கேயும் மாத்தி போட்டா ஆன்சர் வராது. இப்போ கேன்சல் பண்ணுங்க, 75 கேன்சல் பண்ணுங்க. 325 சார் 75, 4 என்ன வருது, 100 வந்துடும். திரும்ப 14 சார் 4, 5 20, திரும்ப 4 16, 0, 540. ஓகேவா? அப்படின்னா 540 × 3 வந்து என்னது வரும், 1500. 13 15 1500, 3 12 120, 1620. 1620 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே கீழே கேன்சல் பண்ணிக்கலாம். சுத்தி சுத்தி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி ஒரு பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா இதை என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஆனா கிராஸ்ல என்னதான் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்குன்னா 1 2 சார் 2, 2 2 சார் 4, அப்புறம் 1 2 சார் 2, 4 2 சார் 8, அப்புறம் 2 2 சார் 4, 3 2 சார் 6. இப்போ என்ன பண்ண முடியாது, கேன்சல் இதுக்கு மேல பண்ண முடியாது. இப்போ நம்ம கிராஸ்ல என்ன பண்ணணும், மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். இங்க 1 இருக்கு, 1 2 சார் 2, 2/3 இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கிட வேண்டியதான். கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும், இதுல என்ன பண்ணிக்கணும், சுத்தி சுத்தி டிவைட் பண்ணிக்கலாம். இதுதான் ரூல். இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட்ல போட்டுக்கலாம். நம்ம வந்து 1620 ஆன்சர் வந்துச்சு. எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 2ல இருக்கு, 1620. ஓகேவா? அடுத்து பாருங்க, கபீர் என்பவருக்கு 4 மகள்கள் உள்ளனர். ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு சகோதரர் உள்ளனர். கபீருக்கு குறைந்தபட்சம் எத்தனை குழந்தைகள் உள்ளனர்? நம்ம பார்த்தோமா ஜெனரல் ரிலேஷன் டாபிக், அந்த இதை போட்டு என்ன பண்ணுங்க, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்து, ஒரு கோபுரத்தில் உள்ள 4 மணிகள் முறையே 5, 7, 3 மற்றும் 12 வினாடிகளுக்கு இடைவெளியில் என்ன பண்ணுது, அடிக்கின்றது. அனைத்து மணிகளும் 5 AM காலையில் 5 மணிக்கு ஒன்னா அடிச்சிச்சுன்னா அனைத்து மணிகளும் அடுத்து எப்போ ஒன்னா அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சம் வந்து இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா. இந்த மாதிரி சம் கேட்டாலே 5, 7, 3, 12 இதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுங்க. ஏதாவது இதுவா கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. மொத்தமா கேன்சல் ஆகிற மாதிரி ஏதாவது நம்பர்ல வராது. 3யும் 12 கேன்சல் ஆகுமா, 3 போடுமா, 5 7, 1 3 சார் 3, 4 3 சார் 12. இதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, வாய்ப்பே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணலாம், பெரிய மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 × 5 × 7 × 1 × 4, 3 5 15 × 7, 15 × 7 என்ன வரும், 70, 7 35, 105, 105 × 4,
100 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 400, 4 5 20, 420. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 420 வருது. எல்சிஎம் வந்து நமக்கு 420 வருது. ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். அப்படிங்கும் போது இதை 60ஆல டிவைட் பண்ணலாமா? 420 செகண்ட்னா எத்தனை நிமிஷம்னு பார்க்கலாம். 0 0 கேன்சல் ஆகுது. 1 6 6 3 6 4 5 30 6 36 7 6 42. அப்பனா 7 நிமிஷம். அப்பனா 5 மணிக்கு அடிக்குன்னா அடுத்து எப்போ அடிக்கும்? 5 7க்கு காலையில 5 7க்கு அடிக்கும். ஆப்ஷன் 3 5 7க்கு என்ன பண்ணும்? இந்த இடத்துல பிஎம் கொடுத்து வைப்பான் சில டைம்ல, அதையும் நோட் பண்ணிக்காங்க. ஓகேவா? 5 7க்கு என்ன பண்ணும்? அடுத்தது அடிக்கும். இந்த மாதிரி சம் வந்து டிஎன்யூ சர்வீஸ்ல அடிக்கடி கேட்கிற சம்பவமா இதெல்லாம். ஓகேவா? இது ஈஸியான சம்பவம். ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து 100 ரூபாய் சேலரி வாங்குறாரு. ஆனா அவர் வந்து லீவ் போட்டாருன்னா என்ன பண்ணிடுவாங்க, அவர் வாங்குற சேலரி இருந்து 50 ரூபா வந்து கழிச்சிருவாங்க. இப்படி பண்ணா 30 நாள் வந்து அவர் அந்த மாசத்துல வேலை பார்த்து 2400 ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னா எவ்வளவு நாள் லீவ் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஈஸியான சம்மம். இதை போட்டுட்டு இது நீங்க போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சம் பாருங்க. ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆப்பிள்கள் பகிர்ந்தளிக்கப்படும் போது ஒரு ஆப்பிள் மிச்சம் வந்துருது. ஒரு குழுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுக்கல, ஆனா அத்தனை பேருக்கும் 6 6 கொடுக்கும் போது ஒரு ஆப்பிள் வந்து என்ன ஆயிருது? மிச்சம் வருது. 7 7 கொடுக்கும் போது ஒரு ஆளுக்கு ஆப்பிளே இல்லாம போயிருது. அப்படின்னா அந்த குழுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறோம். ஓகேவா? அதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம இதை வந்து ஆப்ஷன்ல இருந்து போவோம். அந்த குழுவுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்காங்க. 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. 8 பேருக்கு 6 6 கொடுங்க. எத்தனை வருது? 8 × 6 போட்டா 6 8 48 ஆப்பிள். 48 ஆப்பிள் பிளஸ் 1 வந்து என்ன ஆகுது? மிச்சம் வருது. அப்பனா எத்தனை இருந்திருக்கும்? 49 ஆப்பிள் வச்சுக்காங்க. அதே 8 பேருக்கு 7 7 கொடுத்து பாருங்க. 8 × 7 56 வருது. 7 கொடுத்தா 8 பேருக்கு 56 வருது. 56 நம்ம எத்தனை தான் இருக்கு? 49 தான் இருக்கு. அப்படின்னா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? 49 7 7 கொடுத்தா 7 × 7 49. அப்பனா 7 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஒரு ஆளுக்கு ஆப்பிளே கொடுக்க முடியாது. அப்படின்னா இந்த 8 எடுத்தா ரூல் வந்து ஃபாலோ ஆகுதா? இந்த 8 எடுத்து பாருங்க. 8 பேர் இருந்தாங்க அப்படின்னா 6 ஆப்பிள் கொடுத்தீங்க ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு ஆப்பிள் மிச்சம் வந்துடும். 49 ஆப்பிள் இருக்கு. அதான் ஒரு 8 பேரும் கணக்கு எடுத்துக்காங்க. 8 பேர். இதே இது நீங்க 10 எடுத்தா வராதுமா. 8 பேர் கணக்கு எடுத்து பாருங்க. 6 6 கொடுத்தீங்கன்னா 6 8 48 ஒரு ஆப்பிள் மிச்சம் வந்துடும். அதே இது 7 7 கொடுத்தீங்க அப்படின்னா 8 பேர்ல ஒரு ஆளுக்கு ஆப்பிள் இருக்காது. 49 7 7 49 ஒரு ஆளுக்கு ஆப்பிள் இருக்கு. இதே நீங்க 10 பேர் எடுங்க. 6 6 கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை ஆப்பிள்? 60 ஆப்பிள் வரும். ஓகேவா? 10 ஆப்பிள் வந்து கொடுக்கீங்க. சாரி 10 பேர்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 6 கொடுத்தீங்கன்னா 5 6 60. ஓகேவா? இது வந்து நீங்க 61 ஒரு ஆப்பிள் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்காங்க. 61ன்னு வச்சுக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? 7 7 கொடுக்கணும். 7 7 கொடுத்து பாருங்க. இது 61 7 7 ஏதாவது வந்தான்னு பாருங்க. ஒரு 7 7 14 5 35 6 7 49 8 56 9 63. ஓகேவா? 9 பேருக்கு என்ன பண்ணலாம்? 7 7 கொடுத்துக்கலாம். 10வது ஆளுக்கு எத்தனை கொடுக்க முடியும்? 63 போக மிச்சம் 9 7 63. ஓகேவா? 63 கொடுக்க முடியாது. 8 7 56. 8 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? 2 பேர் மிச்சம் வந்துடுறாங்க. அப்பனா 10 என்ன ஆகாது? ஃபாலோ ஆகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் போட்டாலுமே வராது. 8 தான் இதுக்கு வந்து கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஏபிசிடி என்ற செவ்வகத்தில் வந்து ஓ என்ற ஒரு புள்ளி ஆகும். ஓகேவா? செவ்வகத்துல வந்து ஓ என்பது ஒரு புள்ளி. இப்புள்ளியிலிருந்து செங்குத்து வந்து ஓபி, ஓக்யூ, ஓஆர் மற்றும் ஓஎஸ் ஆகியவை வந்து செவ்வகத்தின் பக்கத்தில் இருந்து வரையப்படுகின்றனர். அப்படின்னா வரையப்படுகின்றனர். ஓபி, ஓக்யூ, அப்புறம் ஓஆர் மற்றும் ஓஎஸ் முறையை வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? 8 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் சொல்லி என்ன பண்ணிருக்கான்? கொடுத்திருக்கான். இது செவ்வகத்தோட சுற்றளவு வச்சு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்திருக்கான் சம்ஸ். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ
பி சி டி அப்படின்ற ஒரு செவ்வகம் இருக்கு. செவ்வகத்தை போட்டுக்காங்க. இதில் வந்து ஏ பி சி டின்னு எடுத்துக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளி ஓங்கிற ஒரு புள்ளி இருக்கு. செங்குத்தா என்னது ஓ பி ஓ கியூ ஓ ஆர், இது வந்து ஓன்னு எடுத்துக்காங்க. அப்புறம் ஓ எஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஓபி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஓபி இங்கே வந்து 8 கொடுத்துருக்கான். ஓக்யூ வந்து 12 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஓஆர் வந்து 6 கொடுத்துருக்கான். ஓஆர் வந்து 6 கொடுத்துருக்கான். ஓஎஸ் வந்து 10 கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து நம்ம இந்த செவ்வகத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2 × L + B. ஓகேவா? லென்த் × பெர்த். இப்ப லென்த் கண்டுபிடிக்கலாமா? இதோட நீளத்தை கண்டுபிடிங்க. அப்பனா OQ + OR இதெல்லாம் சேர்த்தாதான் என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து இந்த L கிடைக்கும். அப்பனா OQ வந்து எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு. பிளஸ் R = 18. அப்ப லென்த் கண்டுபிடிச்சா L வந்து 18 பிளஸ் பெர்த் பாருங்க. இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 10 + 8 18. என்ன வருது? 18 + 18 36. அப்பனா 2 × 36 = 72. ஓகேவா? அப்பனா சுற்றளவு எவ்வளவு வருது? 72 வருது. ஆப்ஷன்ல எங்க இருக்கு 72? ஆப்ஷன் 3. ஓகேவா? ஆப்ஷன் 3 72. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரங்கு வந்து 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு கம்பத்தின் உச்சியில வந்து ஏறுது. ஒவ்வொரு 4 மீட்டர் ஏறும் போதும் 2 மீட்டர் என்ன ஆயிருது? டவுன் ஆயிரும். ஓகேவா? அப்பனா கம்பத்தின் உச்சி அந்த 30 மீட்டர் ஏறதுக்கு 30 மீட்டரை எப்ப அடையும்? எத்தனாவது திருப்ப ஏறும்போது 30 மீட்டர் அடையும் கேட்பான். இப்போ நீங்க என்ன பண்ணிருந்தா, நீங்க போடும் போது 30வது மீட்டர் அடையும் போது 2 என்ன ஆயிரும்? கீழே இறங்கும். திரும்ப அடுத்த டைம் ஏறும்போது தான் 30வது மீட்டர்ல போய் உட்காரும். ஆனா நீங்க அடுத்த டைம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் ஏறும் போதே 30 மீட்டர் அடையுது பாத்தீங்களா? அடைஞ்சிட்டு தான் 2 மீட்டர் என்ன ஆகுது? கீழே இறங்குது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் அடைய போற டைமே என்ன பண்ணணும்? நீங்க போட்டுருணும். எத்தனாவது டைம் ஃபர்ஸ்ட் டைம்ல அடைஞ்சிருது அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 14 வரும். ஓகேவா? இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெருக்கல் கணக்கில் வந்து C-யின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டான் அப்படின்னா இது வந்து ஏதாவது ஒரு க்ளூ வச்சிருப்பான். ஓகேவா? இதுல வந்து என்ன க்ளூ இருக்குன்னு பாருங்க. C-யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. B-க்கு நேர் கீழே பாருங்க 1 கொடுத்துருக்கான். அப்பனா இந்த இடத்துல என்ன இருந்தா இதுல 1 வரும்? இதுல 1 இருந்தா மட்டும்தான் 1 வரும். ஓகேவா? அப்படின்னா இந்த இடத்துல 1 வரும்னா 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 1 வரும்? 7 டேபிள் சொல்லுங்க. 7 1s are 7, 4 7, 7 14, 3 21. அப்பனா இந்த இடத்துல 3 இருந்தாதான் என்ன பண்ணும்? 3 21 மிச்சம் இந்த இடத்துல 2 இருக்கு. அப்படின்னா C-ல என்ன வரும்னு பாருங்க. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா இங்க வந்து 9 வரும் சொல்லி பாருங்க. கடைசியில 9ல முடியும். ஓகேவா? அது போக 5 3s are 15. 15 கூட என்ன பண்ணணும்? 2 சேர்த்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். 5 3s are 15. 15 கூட 2 கேட்டாதான் நமக்கு 17 கிடைக்கும். அப்பனா 2 வரணும் 9 29. அப்படின்னா 3 கூட எதை பெருக்குனா 29 கிடைக்கும்? சாரி 27 கிடைக்கும் 3 கூட. ஏன்னா மேல 2 இருக்கு பாத்தீங்களா? 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 27 கிடைக்கும்? 9 3s are 27. அப்ப இந்த இடத்துல 9 போட்டு பாருங்க. 9 3s are 27 plus 2 29 வரும். இதுல 9 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மிச்சம் 2 5 3s are 15 15 plus 2 17. இதுலயே வந்து நமக்கு என்னாச்சு? ஆன்சர் கிடைச்சிட்டு. நான் இதுல தனியா கூட போடுறேன். 5 C 7 2A இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இதுல வந்து இங்க வந்து 17 வருது. இதுல வந்து 9 வருது. இந்த இடத்துல வந்து என்ன வருது? B.
ஓகேவா. திரும்ப 1 1 9 4 கீழே வந்து 1 3 இதை ரெண்டையும் கூட்டி போடுங்க டி வரும். அப்புறம் 9 4 3 இந்த இடத்துல 1 கொடுத்துருக்கான். அப்படின்னா பிங்கிறது வந்து 1 இருந்தால் தான் நமக்கு இந்த இடத்துல 1 வரும். அப்படின்னா பிங்கிற இடத்துல என்ன போடணும் 1 போட்டுக்கிட வேண்டியதான். பிங்கிற இடத்துல 1. பிங்கிற இடத்துல 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 1 வரும். 7 3s are 21. அப்படின்னா இந்த இடத்துல 3 போட்டா கரெக்டா வருமா. 3 7 3s are 21 மிச்சம் 2. ஓகேவா. அப்படின்னா சி எதை போட்டா சி கூட சில எந்த நம்பரை போட்டா 3 கூட மல்டிப்ளை பண்ணா 29 கிடைக்கும். அதான் 9 வரும்னு பார்க்கணும். 9 வரக்கூடாது 7 வரணும். ஏன் அப்படின்னா இந்த 2 ஆட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன போட்டிருக்கான் 9 போட்டிருக்கான். அப்படின்னா இதுல 2 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 வரணும். அதை விட இங்க வந்து பாருங்க 5 3s are 15. 15 கூட 2 மல்டிப்ளை பண்ணாதான் என்ன கிடைக்கும் 17 உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா இதுல வந்து 2 முன்னாடி 27 இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் இந்த சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 27 கிடைக்கும் 9 மல்டிப்ளை பண்ணாதான் 27 கிடைக்கும். ஓகேவா. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 மல்டிப்ளை பண்ணா இதுல வந்து 6 வரும். ஓகேவா. இவ்வளவு தான் ஆன்சரு. அப்படின்னா சிங்கிற இடத்துல என்ன வருது 9 வருது. ஆப்ஷன் 4. அடுத்து இது ஈஸியான சம்மம். இரு எண்கள் உள்ளன. அவற்றில் பெரிய எண் வந்து 9568. அவ்விரு எண்களுக்கும் இடையான டிஃபரெண்ட் 145 எண். மற்றொரு என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு பெருசு எண்ணை கொடுத்துட்டான், அது டிஃபரெண்ட் 145 கொடுத்துட்டா சின்ன எண்ணு என்னன்னு கேட்கறான். ஈஸியா இதை என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணி போட்டா அந்த ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா. இது போட்டுடலாம். இதுவும் ஒரு 3 கோபுரங்களின் உயரங்களின் விகிதம் வந்து 3 5 7. ஒரு சிலந்தியானது வந்து 15 நிமிடங்களில் சிறிய கோபுரத்தின் உச்சியை அடைந்தால் பெரிய கோபுரத்துல ஏற எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் சொல்லி கேட்கிறோம். ஓகேவா. சின்ன கோபுரத்துக்கே வந்து எவ்வளவு டைம் 3 3x தான் வந்து என்னது 15 அவன் கொடுத்துட்டான். 3x 15 கொடுத்துட்டான். அப்பனா x ஈக்குவல் டு எத்தனை 5. x ஈக்குவல் டு 5 கிடைச்சிட்டா. அப்பனா அந்த 5ங்கிறத இதுல போட்டு பார்க்கலாமா. அந்த மிச்சம் ரெண்டுக்கும் 5x னா என்னன்னு பார்க்கலாமா. 5x ஈக்குவல் டு 5 25 வந்துடும். ஓகேவா. 5x ஈக்குவல் டு 25 வந்துடும். இதே கூட 7x னா 7 × 5 35. அப்படின்னா பெரிய கோபுரம்னா என்னது 7. 7க்கு வந்து என்ன வரும் 35 நிமிடங்கள். இதை வந்து நீங்க பாக்ஸ் மெத்தட்ல கூட போடலாம். 3 தான் 15 அவன் கொடுத்துட்டான். அப்படின்னா 7ங்கிறது வந்து எத்தனைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 5 7 5 35 என்ன பண்ணிடலாம் குயிக்கா பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாருங்க ரீஜனல் என்ற ஆங்கில வார்த்தையானது அகர வரிசைப்படி எழுதப்பட்டால் எத்தனை எழுத்துக்கள் வந்து தங்களின் நிலையை வந்து தக்க வைத்துக் கொள்ளும். இது வந்து எப்படி கொடுத்திருக்கான்னு பாருங்க. ரீஜனல் எழுதுங்க. ரீஜனல் ஓகேவா. இத அகர வரிசைப்படி எழுதணும். அகர வரிசைப்படி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஏ வரும். பி இருக்கா இல்ல. சி இருக்கா இல்ல. டி இருக்கா இல்ல. நெக்ஸ்ட் என்னது இருக்கு இ இருக்கு. அடுத்து எஃப் இருக்கா இல்ல. ஜி இருக்கா இருக்கு. ஹெச் இருக்கா இல்ல. ஐ இருக்கா ஐ இருக்கு. ஜி ஹெச் ஐ. ஓகே நெக்ஸ்ட் ஜே இருக்கா பாருங்க இல்ல. கே இருக்கா இல்ல. எல் இருக்கா எல் இருக்கு. எம் இருக்கா இல்ல. என் இருக்கா இருக்கு. ஓ இருக்கா இருக்கு. பி இருக்கா இல்ல. கியூ இருக்கா இல்ல. ஆர் இருக்கா இருக்கு. இப்ப எத்தனை வந்து மாறாம வந்திருக்குன்னு பாருங்க. அதே இடத்துல வந்திருக்கு இ. நெக்ஸ்ட் ஜி 2 3 என் 4 இது வந்து என்ன ஆகுது மாறாம வருது. அப்படின்னா ஆப்ஷன் 3 4. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாடல்ல தான் கொடுத்துருக்கான். ஆனா வேற யூனிஃபார்மிட்டி என்ற வார்த்தையில் வந்து முதல் மற்றும் 6வது முதல் எழுதியும் 6வது எழுதியும் மாத்தணுமா. இதே போல 2வது மற்றும் 7வது இடத்தையும் சேஞ்ச் பண்ணணும். உள்ளதையும்
உள்ளதையும் ஆறாவது உள்ளதையும் சேஞ்ச் பண்ணுங்க. நம்பரையும் ஆறாவது சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி 2வது உள்ளதையும் 7வது உள்ளதையும் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன கேட்கறான், வலதுபுற முனையில இருந்து 4வது என்ன இருக்குன்னு கேட்கறான். ஓகேவா, ஈஸியான கொஸ்டின். அடுத்து பாருங்க, a fan always has. ஒரு ஃபேனுக்கு வந்து எப்போதுமே என்னது தேவை, ஃபேன்னால என்னது தேவை, சுவிட்ச் வேணுமா, கரண்ட் வேணுமா, ஒயர் வேணுமா, பிளேடு வேணுமா. இந்த 3 பிளேடு இருந்தாதான் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேனு சொல்லுவோம். பிளேடு இல்லைன்னா அது ஃபேனே கிடையாது. ஓகேவா, அப்படின்னா ஆப்ஷன் 4 பிளேடு. இந்த சம் பாருங்க, 1 முதல் 50 வரையிலான எண்களில் வந்து 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடியதாகவும் 4 என்ற எண்ணை ஒரு எண்ணாக கொண்ட உள்ள எண்கள் எத்தனை இருக்குன்னு கேட்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 4ஆல வகுப்படக்கூடியதுன்னு 50 வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். 1ல இருந்து பாத்தீங்கன்னா 4, அப்புறம் 16. ஆனா 4வது 4th டேபிள் போடுங்க, 16, அப்புறம் வேற 4th டேபிள்ல 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40, 44, 48. இது எல்லாமே 4ஆல வகுப்படக்கூடியது. ஆனா இது என்ன கொடுத்துருக்கான், இந்த மாதிரிதான் நம்ம போட்டா அப்படிதான் போடுவோம். 4 வந்து ஒரு எண்ணா இருக்கும்னு கேட்கான். அப்பனா 8ல 4 வராது, 12ல 4 இல்லை, 16ல 4 இல்லை, 20ல 4 இல்லை, 32ல 4 இல்லை, 28ல 4 இல்லை, 36ல 4 இல்லை. இவ்வளவுதான் 4 இருக்கு. ஓகேவா, 4 இதுலதான் 5 இதெல்லாம் மட்டும்தான் இந்த 4 வருது. இது வந்து 4ஆல வகுப்படக்கூடியதாக இருக்கு. ஆனா இது மட்டும் வரக்கூடாது. இந்த 41 இருக்கு பாத்தீங்களா, இதுல 4 வருது, 42லயும் 4 வருது, 43லயும் 4 வருது, 44 ஆல்ரெடி, 44, 45, 46, 47, 48, 49 இது வரைக்கும் என்னது இருக்கு, 4 வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, 4 முடிகிற இதுல 4லாம் எதுலலாம் இருக்குன்னு பாருங்க. 4ல ஒரு 4 இருக்கு, 14ல ஒரு 4 இருக்கு, 24ல ஒரு 4 இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 34ல ஒரு 4 இருக்கு, அதுக்கப்புறம் பாருங்க 40ல ஒரு 4 இருக்கு, 41ல ஒரு 4 இருக்கு, 42ல ஒரு 4, 43ல ஒரு 4, 44, 45, 46, 47, 48, 49, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 50க்குள்ளதான் கேட்டுறோம். இவ்வளவு இது இருக்கு. இதுல 4ஆல டிவைட் ஆகுறதெல்லாம் பாருங்க. 1, 1 இது என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அப்படின்னா இது வராது. இது 2, இதுவும் வராது. 2 ஆயிட்டா. அடுத்து 3, இதை வந்து எப்படி எடுத்துக்கிடணும், 41 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் எடுத்துக்கிடணும், 14 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிடணும் போட்டு பார்க்கணும். ஓகேவா, 14 அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கணும், வராது. அப்படின்னா இதுவும் என்ன ஆகாது, வராது. 42, 42 அதை மாத்தினீங்கன்னா 24 வருதா, 24 4ஆல டிவைட் ஆகும், 6 நாங்க 24, அப்படின்னா 24, அப்படின்னா 42 வரும். இதை நம்பரை சேஞ்ச் பண்ணியும் பார்க்கணுமா, 2 முன்னாடி கொண்டு வந்து பார்க்கணும். ஓகேவா, 43, 34 இதுவும் வராது. 4 வந்திருக்கு, 44 வரும். 45, 54 வருமா, 54 வராது. 45 மாத்தி போட்டா 54 இதுவும் வராது. 46 வராது. 64 வருமா, 4, 64 வரும். ஓகேவா, இதை மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது 64 வரும். 47, 74 வருமானு பாருங்க, 47 வராது. 74, 74 வராது. அப்படின்னா இதுவும் வராது. 48, 48 வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த நம்பர் வரும். 49, 94 வருமானு பாருங்க. நாங்க 8 வராது, இது வராது. மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7 இது என்னது ஃபாலோ, 7 நம்பர்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. இது ஒரே நம்பர் தான். இது வந்து இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு நம்பர் எடுத்துட்டோம். இப்போ நம்ம
6 எடுத்தோம்னு வச்சுக்காங்களேன், 46 வராது. ஆனா இது மாத்தி போட்டீங்கன்னா 64 என்னது வரும். அப்படின்னா இந்த நம்பர் எடுத்துக்கலாம். சப்போஸ் 46 வரலாம், மாத்தி போட்டா 64 ரெண்டுமே வரலாம். இப்படி எடுத்து வந்தாலும் ஒரே நம்பர் தான். ஓகேவா? அப்படின்னா எத்தனை இது ஃபாலோ ஆகுது? 7 இது ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் இருக்கா? மொதல் ஆப்ஷன் 7. அடுத்து இது அந்த ஜெண்டர் சம். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுவும் ஜெண்டர் சம்மம். இதெல்லாம் ஈஸியான சம்மா. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதெல்லாம் போட்டுருவீங்க. இந்த சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. மோர். ஓகே, என்ன கொடுத்துறாங்க? கீழ்கண்ட கழித்தல் கணக்கில் எந்த எண் வந்து மோர் என்ற வார்த்தையை குறிக்காது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது மோருங்கிற கீழே நம்பர் கொடுத்துருக்கான். அதை வந்து மோருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிடணும்? எடுத்துக்கிடணும். எம்னா 8, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8, 6, 4, 0 இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இந்த மெத்தடில் நம்ம கழிச்சு பார்க்கணும். MORம் ORE இந்த மெத்தடில் நம்ம கழிச்சு பார்த்தா எது வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இதை போட்டு பார்க்கும். மொதல் ஆப்ஷனை போட்டு பார்க்கும். M வந்து என்னது இருக்கு? 8, 6, 4. O வந்து என்னது இருக்கு? 6, 4, 0. ஓகேவா? 4, 2, 2. 2 to 4. மொதல் ஆப்ஷனே நமக்கு வந்து என்னது? ஆன்சரா வந்துட்டு இருந்தாலும் நீங்க மிச்சம் 3ஐயும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த 222 வருதான்ட்டு, இந்த மிச்சம் 3லயும் உங்களுக்கு வந்து 222 வருதான்ட்டு என்ன பண்ணுங்க? பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டது கரெக்ட். ஓகேவா? அடுத்து இந்த சம் பாருங்கம்மா. நம்ம முதல் சம் போட்டோம் பாத்தீங்களா? ஒரு பேருந்து சம்மும் அதே மாடல் தான். ஒரு வாத்திற்கு முன்னால் 2 வாத்துகள் உள்ளன, ஒரு வாத்திற்கு பின்னால் 2 வாத்துகள் உள்ளன, நடுவுல ஒரு வாத்து இருக்கு. ஏன்னா அங்க உள்ள குறைந்தபட்சம் எத்தனை வாத்துகள் இருந்தா இந்த மாதிரி சீக்வன்ஸ் அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? கேட்டிருக்கான். அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க என்ன பண்ணிடலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல போட்ட மெத்தடை வச்சு இந்த சம் போட்டுடலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எதுல? TNSRB SIல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் இதுவும் SI கொஸ்டின் தாமா. இந்த சம்மம். ஒருவன் பறவையை வேட்டையாடி விட்டு வருகிறான். அவன் தன்னுடைய பையில் வந்து எவ்வளவு பறவைகள் உள்ளன என கூறினான். ஒருத்தன் வேட்டையாடி வாரான். ஓகேவா? ஒருத்தன் வேட்டையாடிட்டு வரும்போது அவன்கிட்ட நம்ம கேட்கிறோம் பையில எவ்வளவு என்னென்ன இருக்கு அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, தே ஆர் ஆல் ஸ்பேரோஸ் பட் 6. 6ஐ தவிர அனைத்தும் வந்து என்னதுன்னு சொல்றான்? ஸ்பேரோ சிட்டுக்குருவி அப்படிங்கிறான். அடுத்து 6ஐ தவிர அனைத்தும் வந்து பீகான்ஸ், அதாவது புறா. ஒரு புறாவில் ஒரு வகை, சின்ன வகை புறா. அதே மாதிரி இன்னொன்னு 6ஐ தவிர மத்ததும் என்னன்னு கேட்கறான், அது ஒரு வகையான புறா அப்படின்னு சொல்லி 3 இதை சொல்றான். எந்த இது இருந்தா இந்த மாதிரி நம்ம அமைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9. ஓகேவா? ஆப்ஷன் 2. ஏன் அப்படின்னா இதை எடுத்தாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஐ தவிர்த்து மத்தது. ஃபர்ஸ்ட் 6ஐ தவிர மத்தது வந்து என்ன சொல்றான்? சிட்டுக்குருவிங்கிறான். 6ஐ தவிர மத்தது சிட்டுக்குருவினா 3 சிட்டுக்குருவி. ஓகேவா? அடுத்து 6ஐ தவிர மத்தது வந்து என்ன சொல்றான்? புறா அப்படிங்கிறான். அப்படின்னா 3 சிட்டுக்குருவி பிளஸ் இன்னொன்னு ஏதோ 3 இருக்கு பிளஸ் இன்னொன்னு 3 வந்து என்னது? புறா அப்படிங்கிறான். ஓகேவா? இந்த 6ஐ தவிர மத்தது வந்து புறா அப்படிங்கிறான். அப்புறம் இந்த 6ஐ தவிர மத்தது சிட்டுக்குருவிங்கிறான். கடைசியா ஆல் ஆர் டவுஸ் எத்தனை? அடுத்த ஒரு 6ஐ தவிர, இந்த 6ஐ தவிர இது வந்து என்ன சொல்றான்? ஒரு வகை புறா அப்படிங்கிறான். இந்த மாதிரி 3 பிரிச்சாதான் அவன் சொல்றது வந்து என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் 2, 9. ஓகேவா? ஓகேவா? இது அந்த ஜெண்டர் சம்மா, ஈஸியான சம்மம். இந்த மாதிரி சம்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம், போட்டுலாம். சப்போஸ் டவுட் இருந்தா கேளுங்க, நான் கண்டிப்பா இது பண்றேன். ஓகேவா? எல்லாம் ஈஸியான சம் தான். அடுத்து போயிடலாமா? பசில்ஸ்ல அடுத்த டாபிக் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பசில்ஸ்ல சிச்சுவேஷன் ரிலேட்டடா என்ன பண்ணுவான்? கொஸ்டின் கேட்பான். பசில்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும். அது எந்த மாதிரி மாடல் எல்லாம் கேட்பான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா ஜென்ரலா
ஜென்ரலா சூழ்நிலையை வச்சு என்ன பண்ணுவான் கேட்பான். அதாவது இவருக்கு அடுத்து இருப்பாரு, இவர் அவருக்கு அடுத்து இருப்பாரு, யாரு உயர்ந்தவர், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான். அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒரு 5 பேர் வட்டமா உட்கார்ந்து இருக்காங்க, இவனுக்கு ஆப்போசிட் அவன் இருக்கான், இவன் பக்கத்துல வலது பக்கத்துல இவன் இருக்கான், இடது பக்கத்துல இவன் இருக்கான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணுவான், இந்த இதுலதான் வரும். ஏஜ் சம்மு, தந்தையின் வயது என்ன, தாயின் வயது என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஏஜ் சம் கேட்பான். இந்த மாதிரி 3மே என்ன பண்ணலாம், அந்த பசில்ஸுக்கு கீழே வரலாம். இந்த 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல முடிச்சிரும். ஏஜ் சம் வந்து தனியாவே ஒரு டாபிக்கா பார்க்கும். ஏன்னா அதுல வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து நம்ம தனியாவே ஒரு டாபிக்கா நான் ஏஜ் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஜெனரலா கொஸ்டின் எப்படி வருதுன்னு பாருங்க. முகேஷ் வந்து ராஜுவை விட உயரமானவர், ஆனா விஜயை விட குள்ளமானவர். சுமன் விஜயை விட உயரமானவர், ஆனால் அமரை விட குள்ளமானவர். இந்த சம்ம எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் முகேஷ் எடுத்துக்காங்க. முகேஷ் வந்து ராஜுவை விட உயரமானவர். முகேஷ் வந்து யாரை விட உயரமானவரா, ராஜுவை விட உயரமானவர், ஆனால் விஜயை விட குள்ளமானவர். அப்படின்னா விஜய் இங்க வந்தாதானே முகேஷ் வந்து விஜயை விட குள்ளமானவனா இருப்பான். அதுக்கப்புறம் சுமன் வந்து விஜயை விட உயரமா இருக்கான். சுமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயை விட உயரமா இருக்கானா, ஆனால் அமரை விட குள்ளமானவன். சுமன் வந்து யாரை விட குள்ளமானவன், அமரை விட குள்ளமானவன். அப்படின்னா யாரு உயரமா இருக்கா, அமர் தான் இந்த இதுல உயரமா இருக்காரு. யார் குள்ளமா இருக்கா, ராஜு தான் இந்த இதுல குள்ளமா இருக்காங்க. வரிசைப்படி எழுதுனீங்கன்னா அமர் ஃபர்ஸ்ட் ஹைட்டு, சுமன் அடுத்து ஹைட்டா இருப்பான், விஜய் அவனுக்கு அடுத்து ஹைட்டா இருப்பான், அதுக்கப்புறம் வேற முகேஷ் அவனுக்கு அடுத்து ஹைட்டா இருப்பான், ராஜு குள்ளமா இருப்பான். ஓகேவா, அந்த மாடல்ல தான் கொடுத்துருக்காங்க. அமர், சுமன், விஜய், முகேஷ், ராஜு. இது ஒரு மாடல். அடுத்த மாடல் பாருங்க. எல்லாமே இதே மாதிரிதான் வரும். ஒரு ஓட்டப்பந்தயத்துல PQRST ஆகியோர் வந்து கலந்து கொண்டனர். பி ஆனவர் கியூக்கு முன்னாடி ஓடி வந்துட்டான். பி வந்து என்ன பண்ணிட்டான், கியூக்கு முன்னுக்குட்டியே பி வந்துட்டான். ஆனால் ஆருக்கு பின்னதாக தான் யார் வாரா, பி வாரா. ஆருக்கு அப்புறம் தான் பி வாரான், ஆனா கியூக்கு முன்னுக்குட்டி பி வந்துட்டான். அடுத்து எஸ் ஆனவர் டீக்கு முன்னதா வராரு. எஸ் வந்து என்ன பண்றாரு, டீக்கு முன்னதா வராரு. எஸ் வந்து டீக்கு முன்னதா வராரு, தனியா போட்டு விடுவோம், இங்க சொல்லல. கியூக்கு பின்னதா வராரு. எஸ் வந்து டீக்கு முன்னாடி வாரான், எஸ் வந்து டீக்கு முன்னாடி வராரு, கியூக்கு பின்னாடி வராருன்னா இந்த இடத்துல எஸ் வரும், இந்த இடத்துல டி வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆறு வாரான், ரெண்டாவது பி ஓடி வரான், மூணாவது வந்து கியூ, அடுத்து எஸ், அடுத்து டி. இந்த ஆர்டர்ல என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இந்த மாதிரி சம்ம எல்லாமே நீங்க ஈஸியா போட்டுருவீங்கம்மா, ஆனா கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, ABCDE மற்றும் F ஆகியோர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் வந்து டெல்லியில் இருந்தும் மற்றவர்கள் சென்னையில் இருந்தும் வந்தவர்கள். டி மற்றும் F ஆகியோர் வந்து உயரமானவர்கள், மற்றவர்கள் குட்டையானவர்கள். ACD ஆகியோர் வந்து பெண்கள், மற்றவர்கள் ஆண்கள். எனில் சென்னையில் இருந்து வந்த உயரமான பெண்கள் யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறோம். ஓகேவா, இது வந்து நம்ம எப்படி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு இடத்துல இருக்காங்க. ஏ பி ஆகியோர் வந்து டெல்லியில் இருந்தும் மற்றவர்கள் எல்லாருமே சென்னையில இருந்து வராங்க. டெல்லியில இருந்து யாரெல்லாம் வந்திருக்கா, ஏயும் பியும் எங்க இருந்து வந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. ஓகேவா, மிச்ச எல்லாருமே, அதாவது பி சி டி இ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. யாரெல்லாம், பி சி டி இ எஃப் இவங்க ரெண்டும் டெல்லி, மிச்ச எல்லாருமே சென்னையில இருந்து வராங்க. ஓகேவா, இதே மாடல்ல பின்னாடி ஒரு சம் இருக்கும், அதுவும் நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்லுவேன், இதே மாடல்ல தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, டி மற்றும் எஃப் ஆகியோர் வந்து உயரமானவர்கள். இந்த கூட்டத்துக்குள்ளே டியும் எஃப்பும் எப்படி ஹைட்டா இருக்கிறவங்க, உயரமானவங்க. மற்றவங்க எல்லாருமே குட்டையானவர்கள். டி எஃப் தவிர்த்து வேற யாரெல்லாம் இருக்கா, ஏ இருக்கான், பி இருக்கான், ஏபிசி டி இ. ஓகேவா, இவங்க எல்லாருமே யாரு, குட்டையானவங்க. ஓகேவா, அது பிறகு ஏசிடி ஆகியோர் வந்து பெண்கள். ஏசிடி இவங்க 3 பேர் யாருன்னா ஃபீமேல்ஸ்.
அப்படின்னா மிச்சம் யார் இருப்பா? பி, சி இங்க வந்துட்டு சிடி, பிஇஎஃப், இவங்க 3 பேர் யாரு? ஆண்கள், மேல்ஸ். ஓகேவா? பிரிச்சாச்சா? அப்ப பிரிச்சு எடுத்தாச்சா? எனில் என்ன கொஸ்டின் கேட்கான்? சென்னையில இருந்து வந்த உயரமான பெண் யாருன்னு கேட்கான். இந்த இதுலயும் இருக்கணும், சென்னையில இருந்து வந்திருக்கணும். ஓகேவா? இந்த இதுலயும் இருக்கணும், உயரமானதுலயும் இருக்கணும், இந்த பெண்கள் லிஸ்ட்லயும் இருக்கணும். யார் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதுல எடுங்க, இதுதான் சின்னதா இருக்கு. ஏ 3லயும் இருக்கான்னு பாருங்க. ஏ வந்து 2ல தான் இருக்கு. சாரி, இதுதான் சிறுசு. டியும் எஃப்பும் மட்டும்தான். டியும் எஃப்பும் பாருங்க. டி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 3 இதுலயுமே டி இருக்கு. அப்படின்னா ஆன்சர் என்னது? டி தான் ஆன்சர். வேணா எஃப் எடுத்து பாருங்க, உயரமானதுல யார் இருக்கான்ட்டு. டியும் எஃப்பும் தான் உயரமானவங்க. எஃப் வந்து 2ல மட்டும் தான் இருக்கு. சென்னையில இருந்து வந்துற உயரமான ஆணா இருக்கலாம். ஓகேவா? சென்னையில இருந்து வந்த உயரமான ஆண் தான் எஃப். சென்னையில வந்த உயரமான பெண் வந்து என்னது? டி. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். இப்படியும் கொஸ்டின் கேட்பான். அந்த மாதிரி தான் அதிகமா கேட்பான். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸசைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், அன்பு, பிரபு, சீனி, டேவிட், ஈஷா என்பவர்கள் ஒருவர் பின் ஒருவராக என்ன பண்ணுங்க? பாட்டு பாடுறாங்க. முதலாவது பாடும் நபருக்கு அடுத்து சீனி பாடுகிறார். ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தன் பாடுறான், அவனுக்கு அடுத்து யார் பாடுறா? சீனி பாடுறாரு. அடுத்து கடைசியாக பாடுபவர் வந்து அன்புக்கு அடுத்து பாடுறான். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. 2 3 4 5. ஓகேவா? கடைசியா பாடுறதுக்கு முன்னுக்குட்டி யாரு பாடுறாமா? அன்பு பாடுறான். கடைசியா யாரு பாடுறான்னு கொடுக்கல. 2வது சீனி பாடுறான். ஓகேவா? ஈஷா முதலாவதாகவும் கடைசியாகவும் பாடவில்லை. ஈஷா வந்து ஃபர்ஸ்டும் பாடல, கடைசியும் பாடலன்னா எத்தனாவதான் பாடியிருப்பான்? 3வது தான் ஈஷா பாடுறான். அப்படின்னா பிரபுவுக்கும் அன்புக்கும் இடையில் 2 பேர் பாடுகிறாங்க. பிரபுவுக்கும் அன்புக்கும். அப்படின்னா பிரபு இங்க வந்தாதானே அன்பு இடையில 2 பேர் வர முடியும். கீழே போட்டா இடையில வர முடியாதுல்ல. பிரபுக்கும் அன்புக்கும் 2 பேர் இங்க வர முடியும். அப்படின்னா பிரபுக்கும் அன்புக்கும் இடையில 2 பேரு பாடுறாங்கன்னா கடைசியா யார் பாடியிருப்பா? மிச்சம் யார் இருக்கா? டேவிட் தான் இருக்கான். 5வது டேவிட் பாடியிருப்பான். இந்த ஆர்டர்ல தான். ஃபர்ஸ்ட் பிரபு பாடுறான், அடுத்து சீனி பாடுறான், அடுத்து ஈசா பாடுறான், அடுத்து அன்பு பாடுறான், அடுத்து டேவிட் பாடுறான். இவங்க 5 பேர் இந்த ஆர்டர்ல பாடுறாங்க. என்ன கொஸ்டின் எனில் கடைசியாக பாடியவர் யார் அப்படின்னா டேவிட். ஆப்ஷன் சி. ஓகேவா? சேகர் பீட்டரை விட இது எல்லாமே ஒரே மாடல் சம்மதமா. ஆங்கில புத்தகம் உயிரியல் புத்தகத்தை விட லேசானது. இந்த மாதிரி ஒவ்வொரு சம்முமே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எது ஃபர்ஸ்ட் ஒரு எது செகண்ட் வரும்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இதுக்கும் ஆன்சர் வந்துடும். இந்த ராணுவ அணிவகுப்பு எல்லாமே ஒரே மாடல். நம்ம பார்த்தோமா, சென்னையில இருந்து வந்தாங்க உயரமானவர்கள் குட்டையானவர்கள்ட்டு, அந்த மாடல்ல தான் இந்த சம்மும். அதாவது ஏபிசிடி மற்றும் ஈன 5 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஏபி வந்து என்ன சப்ஜெக்ட்ல எடுக்கிறாங்க? ஹிஸ்டரி. சரி, இது சம்ம நானே போட்டுறேன். 5 பேர் இருக்காங்க. ஏ பி என்ன எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்படி வச்சுக்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோர் என்ன பண்றாங்க? ஏயும் பியும் என்ன சப்ஜெக்ட்ல எடுக்கிறாங்க? ஹிஸ்டரி, சிவிக்ஸ். ஓகேவா? அதாவது குடிமியல், மேக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. சிபி சியும் பியும் என்ன எடுக்கிறாங்க? ஜியோகிராஃபி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஜியோகிராஃபி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ். அடுத்து டியும் ஏ என்ன எடுக்கிறாங்க? எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் சிவிக்ஸ். ஓகேவா? அடுத்து இ மற்றும் டி ஆகியோர் என்னெல்லாம் எடுக்கிறாங்க? இயும் டியும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. இப்படிதான் வருது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ண வேண்டும்.
கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் கீழே இருக்கா? ஓகேவா? நான் எழுதின ஆர்டர் வச்சு நீங்க என்ன பண்ணணும், எந்த பாடம் வந்து அனைத்து ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? எந்த பாடம் வந்து அனைத்து ஆசிரியர்களும் சேவ்ல போய் பார்க்கணுமா? ஓகே, இது பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், போட்டுட்டு எந்த பாடம் வந்து எல்லா டீச்சராலையும் கத்துக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போடணும். ஏ வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ல எடுக்கிறா, மொத்தம் 5 சப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த 5 சப்ஜெக்ட்டுமே யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், பார்க்கணும். 5 சப்ஜெக்ட்டுமே யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்ல நானே உங்களுக்கு வந்து இது பண்ணிடுறேன். ஓகே, இதை வச்சு இப்போ பண்ணிடலாமா? ஏபி என்ன எடுக்கிறாங்க, ஹிஸ்டரி. ஏயும் பியும் ஹிஸ்டரி, சிவிக்ஸ், மேக்ஸ். அடுத்து சியும் பியும் ஜாகிரபி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ். டியும் ஏவும் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சிவிக்ஸ். அப்புறம் இயும் டியும் என்ன எடுக்கிறாங்க, ஹிஸ்டரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல வந்து 3 கொஸ்டின் எனக்கு தெரியுது. அந்த 3 கொஸ்டினுக்கு நான் என்ன பண்றேன், ஆன்சர் பண்றேன். மிச்சத்தை நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எந்த பாடம் வந்து அனைத்து ஆசிரியர்களாலும் ஒரே சப்ஜெக்ட மட்டும், இந்த மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கு, அதுல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எல்லா டீச்சருமே எடுக்காங்க. யாருன்னு பாருங்க, எந்த சப்ஜெக்ட்னு பாருங்க. எந்த பாடம் வந்து அனைத்து ஆசிரியர்களாலும் கற்பிக்கப்படுகிறது. ஓகேவா? ஹிஸ்டரி பாருங்க, ஏ வந்து என்னெல்லாம் எடுக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, ஏ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, ஏ, பி, சி, டி, இ இருக்காரா? இ இத்தனை பேர் இருக்காங்க. ஏ என்னெல்லாம் எடுக்காரு பாருங்க, ஹிஸ்டரி, சிவிக்ஸ், மேக்ஸ். ஹிஸ்டரி எடுக்காரு, சிவிக்ஸ் எடுக்காரு, மேக்ஸ் எடுக்காரு. வேற எங்கேயாவது ஏ எடுக்காரா? இதுல எடுக்காரு. எக்கனாமிக்ஸ் எடுக்காரு, ஜாகிரபி எடுக்கல. பி பாருங்க, பி வந்து என்னெல்லாம் எடுக்காரு, ஹிஸ்டரி எடுக்காரு, சிவிக்ஸ் எடுக்காரு, மேக்ஸ் எடுக்காரு, ஜாகிரபி எடுக்காரு, எக்கனாமிக்ஸ் எடுக்காரு. ஓகேவா? ஜிஎம்இ. ஓகே, பி 5 சப்ஜெக்ட்டுமே யார் எடுக்கா, பி எடுக்கிறாரு. சி பாருங்க என்னெல்லாம் எடுக்கிறாருன்ட்டு, ஜாகிரபி எடுக்காரு, மேக்ஸ் எடுக்கிறாரு, இங்கிலீஷ் எடுக்கிறாரு. வேற எங்க சி இருக்கு, சி அந்த இது மட்டும்தான். டி பாருங்க, டி வந்து எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சிவிக்ஸ். இ பாருங்க, இ வந்து சிவிக்ஸ் வேற ஜாகிரபி எடுக்காரு. ஹிஸ்டரி, டி வந்து எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜாகிரபி. ஓகேவா? டி வந்து ஹிஸ்டரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ். இது மட்டும் தான் எடுக்காது. இப்போ இதுல பாருங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாத்தையுமே இருக்குன்னு பாருங்க. ஹிஸ்டரி எல்லாத்தையும் இருக்கா? ஹிஸ்டரி பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த இடத்துல ஹிஸ்டரி வரல. அடுத்து சிவிக்ஸ் பாருங்க, இந்த இடத்துல சிவிக்ஸ் வரல. மேக்ஸ் பாருங்க, 1 2 3, இதுல மேக்ஸ் வரல, இதுலயும் மேக்ஸ் வரல. எக்கனாமிக்ஸ் பாருங்க, 1 2 3 4 5. எக்கனாமிக்ஸ் தான் எல்லாராலையும் என்ன பண்றது, எடுக்கப்படுகிற பாடம். அப்படின்னா இதுல ஆன்சர் வந்து என்ன வரும், பொருளியல். எக்கனாமிக்ஸ் தான் எல்லாரும். அடுத்து எந்த ஆசிரியர் அனைத்து பாடங்களையும் எடுக்கிறாருன்னா பி, நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எந்த பாடம் டி என்பவரால் கற்பிக்கப்படவில்லை. டி எது எடுக்கல, எக்கனாமிக்ஸ் எடுக்காரு, ஹிஸ்டரி எடுக்காரு, சிவிக்ஸ் எடுக்காரு, மேக்ஸ் எடுக்கல.
3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. மற்றது வந்து இதுல தெரியல, அதனால மற்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருங்க, ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? குமார், மணி, ராஜா, சதீஷ் இவங்களாம் என்ன பண்றாங்க, சீட் விளையாடுறாங்க. ஓகே, இது ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. ராஜா வைத்திருக்கும் சீட்டுகளின் எண்ணிக்கை. ஓகே, இது எல்லாமே வந்து இந்த இதுல வர்றது எல்லாமே ஈஸியான சம்மா. ஓகேவா? இந்த இது எல்லாமே நீங்க பண்ணிடலாம். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல உள்ள சம் எல்லாமே ஈஸியான சம்மு. அடுத்த டாபிக் போயிடலாமா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நார்மலா ஜென்ரலா ஒரு இது எப்படி இருக்கும் நம்ம பார்த்தாச்சு. அதுல உள்ள சம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுவும் டவுட்னா நீங்க கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தெரிஞ்ச சம்மையை எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், போர் எடுத்துரும். அதனால நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்க, எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த மெத்தட்ல கேட்பான், ஆப்போசிட்ல உட்கார்ற மாதிரி. இந்த மாதிரி ரெண்டு லைன்ல உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட், இந்த மாதிரி ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி, வட்ட வடிவுல உள்ள உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அது உள் பக்கத்தை நோக்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரி. இன்னொன்னு என்ன பண்ணுவோம், அதே வட்ட வடியில போட்டு வெளிப்பக்கத்துல நோக்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, வட்ட வடியில வெளிப்பக்கத்தை நோக்கி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ண தயாரா இருக்கணும். எக்ஸாம்பிள்ல பாக்குமா? ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, ஏன்னா இந்த இதுல நம்ம போட்டுடலாம், இந்த ட்ரையாங்கிளே போடலாம், அதுக்காக தான் அதை எடுத்து வச்சேன். ABCDEF ஆகியோர் வட்ட வடிவில் அமைந்துள்ளனர். டி மற்றும் சிக்கு இடையே வந்து பி இருக்காங்க. ஓகேவா? டிக்கும் சிக்கும் இடையில யார் இருக்கா, பி இருக்கா. ஓகேவா? எங்க வேணாலும் இருக்கலாம். டிக்கும் இங்க போடுமா, டிக்கும் சிக்கும் இடையில யார் இருக்கா, பி இருக்கா. ஓகேவா? டிக்கும் மற்றும் சிக்கு இடையே பி அமர்ந்துள்ளார். இ மற்றும் சிக்கு இடையே வந்து ஏ அமர்ந்துள்ளார். ஈக்கும் சிக்கும் இடையில வந்து ஏ அமர்ந்திருக்கான். ஓகேவா? டிக்கும் சிக்கும் இடையில பியும், ஈக்கு சிக்கும் இடையில ஏவும் அமர்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான், டிக்கு வலது பக்கத்தில் எஃப் அமர்ந்துள்ளார். டி இந்த இருக்காரு, உள்நோக்கி தானே இருக்காங்க. டிக்கு வலது பக்கத்துல வந்து எஃப் அமர்ந்துள்ளார். அப்படின்னா இந்த மெத்தட்ல நம்ம போட முடியாது. ஓகேவா? ஏன்னா டிக்கு இந்த சைடு தான் என்ன வரும், இது எஃப் வரணும். டிக்கு வலது பக்கத்துல வந்து எஃப் வரணும். டிக்கும் சிக்கும் இடையில பி வரணும். அப்படின்னா சி இங்க வரும். நெக்ஸ்ட் ஈக்கும் சிக்கும் இடையில எஃப், ஏ அமர்ந்துள்ளார். ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் என்ன வரும், டயக்ராம் வரும். ஓகேவா? கரெக்டா இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. டி மற்றும் சிக்கு இடையே, டிக்கும் சிக்கும் இடையில பி இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஓகே. இ மற்றும் சிக்கு இடையே ஏ அமர்ந்துள்ளார். ஈக்கும் சிக்கும் இடையே வந்து ஏ இருக்காங்க. ஓகே. டிக்கு வலது பக்கத்தில் எஃப், டி உள்நோக்கி இருக்காங்க. இப்ப இப்படி இருக்கோம்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள்ல இப்படி ரவுண்டா உட்கார்ந்து இருக்கும். இப்படி ரவுண்டா இருக்கும்போது நான் உள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். எனது வலது பக்கம்னா இந்த சைடு வரும். நான் இப்படி திரும்பி இருக்கேன்னா எனக்கு உள்ள வந்து என்னது இருக்கும், எனக்கு இந்த சைடு தான் வலது பக்கம், டிக்கு வலது பக்கம். எப்போதுமே இதை பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க, நீங்க உள்நோக்கி ஒரு வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தான் டி. டிக்கு உங்களுக்கு வலது பக்கம், நீங்க ஒரு வட்டத்துல உள்நோக்கி உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு வலது பக்கம்னா இந்த சைடு, இடது பக்கம்னா இந்த சைடு. அப்படி பாத்தீங்கன்னா மிஸ்டேக் வராது. ஓகேவா? கடிகார திசை, எதிர் கடிகார திசைன்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது. உங்களை வச்சே நீங்க என்ன பண்ணீங்க, செக் பண்ணி பாத்துருங்க. இந்த ஆர்டர்ல தான் வரும். ஏக்கு எஃப்க்கும் இடையில அமர்ந்துள்ளவர் யார்? ஏ இந்த இருக்கு, எஃப்க்கு இடையில இ இருக்கான். அடுத்து கொஸ்டின் பாருங்க. சிக்கு நேர் எதிரே யார் இருக்கா? சி இந்த இருக்கான், நேர் எதிரே யார் இருக்கா, எஃப் இருக்காங்க.
அடுத்து ஏக்கு வலதுபுறம் அமைந்துள்ளவர் யார்? ஏக்கு வலதுபுறம் யார் இருக்கான்னு பாருங்க. ஏ ஏ வந்து உள்நோக்கி இருக்காரு, இப்படி இருக்காரு. வலதுபுறம்னா இந்த சைடு, அப்படின்னா ஏக்கு வலதுபுறம் சி. ஈக்கு இடப்பக்கம் அமர்ந்துள்ளவர் யார்? ஈ வந்து இந்த இருக்கான். ஈ வந்து இப்படி இந்த சைடு உள்ள பார்த்துருக்கான். அப்படின்னா இவனுக்கு வந்து இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்ட் வரும். என்ன பக்கம் கேட்டிருக்கான்? இடப்பக்கம் வந்து எஃப். ஓகேவா? ஈக்கு இடது பக்கம் யார் இருக்கா? ஈக்கு இடது பக்கம் தானே கேட்கான், எஃப். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணணும், போட தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்குமா, எதிரெதிரே அல்லது நேர்கோட்டு. இந்த இதுல ஒன்று பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான்? எதிரெதிரே அல்லது நேர்கோட்டில் அமைத்தல். அது ஒரு சர்க்கிள்ல பார்த்தாச்சா? இப்போ நேர்கோட்டில் அமைந்ததை வச்சு பார்ப்போம். எல்லாம் தேவையில்லை, இது மட்டும் தான் தேவை. ஃபர்ஸ்ட் வாசிங்க. ABCDEFGH ஆகியோர் வந்து வரிசைக்கு 4 பேர் வருதாம். அப்படின்னா ரெண்டு லைன்ல என்ன பண்ணியிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க இப்படி. ஓகே. ஏ என்பவர் ஈக்கு மூளை விட்டத்தில் எதிராக அமைந்துள்ளார். மூளை விட்டம் அப்படின்னா இங்கிட்டு ஒருன்னு இங்கிட்டு ஒண்ணு, ஆப்போசிட் மூளை விட்டங்கள். ஓகேவா? இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க, மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏக்கு எதிர் மூளை விட்டத்துல யார் இருக்கா? ஈ இருக்கா. ஓகே. டி என்பவர் ஹைச்சுக்கு எதிராக அமைந்துள்ளார். டி வந்து ஹைச்சுக்கு எதிராக இருக்கான். டி வந்து ஹைச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கான். தனியா போட்டுக்காங்க. இதுல போட்டுட்டோம்னா நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கோம் ஹைச்சுக்கு. ஏன்னா இதுல வந்து குளூக்கு வந்த பிறதான் இதுல எடுத்து நம்ம என்ன பண்ணோம், செட் பண்ணணும். டிக்கு உடனடி வலது புறத்தில் யார் இருக்கா? சி இருக்கான். டிக்கு உடனடி வலது புறத்தில் சி. இந்த சைடும் வரலாம், டி கீழே வரும்போது இந்த சைடும் வரலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, எஃப் ஹைச் இ ஆகியோர் ஒரே வரிசையில இருக்காங்க. அப்படின்னா எஃப் ஹைச் இ இவங்க எல்லாருமே ஒரே வரிசையில இருக்காங்க. ஹைச்சுக்கு ஆப்போசிட் என்ன பார்த்துட்டோம், டின்னு பார்த்துட்டோம். அப்படின்னா டி இந்த சைடு இருக்காங்க. இங்க இருந்தாங்கன்னா என்ன பார்த்து, உள்ள பார்த்து தான் இருப்பாங்க. உள்ள பார்த்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வலது புறம்னா இந்த சைடு வரும். இப்படி உள்ள பார்த்து இருக்கும் போது வலது புறம்னா இந்த சைடு வரும். அப்படின்னா இங்கதான் யார் இருக்கா? டின் உடனடி வலது புறத்தில் சி. ஓகேவா? இங்க சி வந்துருவாங்க. மற்ற வந்தாச்சா? வேற எஃப்பின் இடதுபுறம் பி அமர்ந்துள்ளார். எஃப் இங்க பார்த்திருக்காங்க, உள்ள பார்த்திருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு வந்து இடதுபுறம் வந்து யார் இருக்கா? பி இருக்காங்க. எல்லாமே வந்துட்டா மிச்சம் ஜி தான் இருக்கு. இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க. ACDG இவங்க ஒரு சைடுல இருக்காங்க, இவங்க எல்லாரும் இன்னொரு சைடுல இருக்காங்க. இப்ப கொஸ்டினை பாருங்க. ஏஇ தவிர மூளை விட்டத்தில் அமர்ந்துள்ள நபர்கள். ஏஇ ஒரு மூளை விட்டம். அப்படின்னா அடுத்த மூளை விட்டம் ஜியும் பியும் தான் என்னது, அடுத்த மூளை விட்டம். எங்க இருக்கு? ஆப்ஷன் 2ல இருக்கு. அடுத்து பாருங்க, ஈயின் நேர் எதிரே அமர்ந்துள்ளவர். ஈக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு பாருங்க, ஜி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து சியின் வலதுபுறம் அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேட்காங்க. சிக்கு வலதுபுறம் சி இந்த இருக்காங்க, உள்ள பார்த்து இருக்காங்க. இடதுபுறத்துல டியும் வலதுபுறத்துல ஏவும் இருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். இது வந்து அடுத்த மாடல். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் குள்ள போயிடலாமா? எக்ஸசைஸ்ல ஒரு 2 சம் நான் சொல்றேன், மிச்சம் எல்லாமே என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அகிலன் நிலவன் வளவன் முகிலன் விமலன். ஓகேவா? அகிலன் நிலவன் வளவன் முகிலன் விமலன் மற்றும் மாறன் ஆகியோர் வந்து வட்ட வடிவுல சம தூரத்துல அமைஞ்சிருக்காங்க. அதே வட்ட வடிவில் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த சைடு போடுமா, ஒரு சர்க்கிள் போட்டுக்கிடுமா? ஓகே, வட்ட வடிவுல ஆப்போசிட் 1 2, இதுக்கு ஆப்போசிட் 3 ஆப்போசிட். ஓகேவா? இந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, இப்படி போட்டாச்சா? இப்ப கொஸ்டினை பாருங்க. முகிலன்
வளவனுக்கு நேர் எதிரே இருக்காரு. ஓகேவா, முகிலன் போட்டுக்காங்க, முகிலன், இங்க வந்து வளவன், ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்க. போட்டாச்சா? அடுத்து விமலனுக்கு இடப்பக்கம் இரண்டாவது இருக்காரு. யாரு? முகிலன். விமலனுக்கு இடப்பக்கம், உள்பக்கம் இருக்கும்போது லெப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு வரும். ஓகே, கிளாக் வைஸ்ல வரும். அப்படின்னா இரண்டாவது யாருக்கு இரண்டாவதா இருக்காங்க? விமலனுக்கு. VI விமலன். விமலனுக்கு முதல்ல ஒரு ஆள் இருக்காங்க, இரண்டாவது முகிலன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது போட்டாச்சு. மாறனுக்கு நேர் எதிரே நிலவன் உள்ளார். மாறனுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? நிலவன் இருக்கான். மாறனுக்கு ஆப்போசிட்ல நிலவன் இருக்கான். ஆனா நம்ம எந்த இதுல போட முடியாது. இதுல இருக்கானா நம்ம போட முடியாது. எந்த சைடு? இப்ப இந்த சைடு மாறனை போடணுமா? இந்த இதுலதான் வரும். ஆனா இங்க யார எந்த சைடு போடணும்னு என்ன பண்ணிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. அடுத்து நம்ம இதை பார்த்துக்கலாம். அகிலனுக்கு வலது பக்கத்தில் முகிலன் உள்ளார். அகிலன் எங்க இருக்கான்னு பாருங்க. அகிலன் இங்க போட்டாதான் அவனுக்கு வந்து உள்ள திரும்பி இருக்கும்போது வலது பக்கம் இந்த சைடு வரும். அகிலனுக்கு வலது பக்கத்துல முகிலன் வந்துட்டான். ஓகேவா, அகிலனுக்கு வலது பக்கத்துல முகிலன் வந்துட்டான். விமலனுக்கு அருகில் நிலவன் அமரவில்லை. விமலன் இந்த இருக்கான், இவனுக்கு பக்கத்துல யாரு இல்ல? நிலவன் இல்ல. அப்படின்னு நிலவன் இங்க போட்டுடலாமா? நிலவனுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? நிலவனுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு பாருங்க. யார் இருக்கா? மாறனுக்கு நேர் மாறன். ஓகேவா, மாறன் இருக்கு. இது இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, சீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணியாச்சா? இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விமலனுக்கு இடப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் யார்? விமலன் எங்க இருக்கான்? இந்த இருக்கா விமலன். இவனுக்கு இடது பக்கத்துல மாறன் இருக்கான். வளவனுக்கு வலது பக்கமாக அமர்ந்திருப்பவர் யார்? வளவன் எங்க இருக்கான்? இந்த இருக்கான். இவனுக்கு வலது பக்கத்துல நிலவன் இருக்கான். ஓகேவா, நான் இது கீழே நோட்ட முடியாது, அதனால இதுல எழுதிட்டேன். இதே ஆர்டரை நோட் பண்ணி வச்சுட்டு மிச்சம் எதுவும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருங்க, அந்த இதுக்கு நீங்க போட்டுருங்க. ஓகேவா, முகிலனுக்கு விமலனுக்கும் இடையில யார் இருக்கா? நான் 2 கொஸ்டின் இருக்கு. 2 கொஸ்டின் நான் போட்டேன். நான் வரைஞ்ச டயக்ராம வரைஞ்சி மிச்சம் 2 கொஸ்டின் என்ன பண்ணிடணும், போட்டுடணும். ஓகேவா, வேற அடுத்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அதே மாதிரிதான், சர்க்கிள் தான் இருக்கு. வேற ஏதாவது அந்த எதிரெதிர இருக்கிற மாதிரி சம் இருக்கான்னு பார்ப்போம். அவர்களுடைய ஆசிரியர் வட்டம் தான், எல்லாம் வட்டமா தான் வருது. வேற இந்த இருக்கு பாருங்க, இந்த சம் பார்த்துரும். எல்லாமே வட்டமா தான் இருக்கு. ஓகே, ABCDE மற்றும் F என்ற 6 பேர் வந்து வரிசைக்கு 3 பேர் வீதம் வந்து என்ன பண்றாங்க, இரு வரிசையில அமர்ந்திருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வட்டத்துல ஒண்ணு பார்த்தாச்சு. இப்ப இந்த மாதிரி ஆப்போசிட்ல ஒண்ணு பார்ப்போம். எதிரெதிரே அமர்ந்துள்ளன. இப்ப பாருங்க, D என்பவர் Cக்கு மூளை விட்டத்தை எதிராக இருக்காரு. ஓகேவா, CD. ஓகே, B என்பவர் Eக்கு எதிராக அமர்ந்துள்ளார். ஆனா எங்க இருக்கான்னு கொடுக்கல. Bக்கு ஆப்போசிட் E. ஓகே, E என்பவர் Aக்கும் Cக்கும் இடையில் உள்ளார். 3 பேர் தான் இருக்காங்க. இதுல A Cக்கு இடையில E இருக்கா? Eக்கு ஆப்போசிட்ல B வந்துடுறாங்க. மிச்சம் யார் இருப்பா? ஓகேவா, Cக்கு இடையில் அமர்ந்துள்ளார். B என்பவர் Bயின் வலதுபுறம் F அமர்ந்துள்ளார். Bக்கு வலதுபுறம் அப்படின்னா D இங்க வராது, இங்க வரும் F. ஓகேவா, அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், D வரும். இந்த இடத்துல C வரும். இந்த இடத்துல A வரும். ஓகேவா, இப்போ பாருங்க, D என்பவர் Cக்கு மூளை வெட்டத்துல இருக்காரு. ஓகே, இந்த மூளை வெட்டத்துல 2 பேர் இருக்காங்க. D என்பவர் Cக்கு மூளை விட்டங்கள்ல இருக்காரு. B என்பவர் Eக்கு எதிராக இருக்காரு. B வந்து Eக்கு ஆப்போசிட்ல வந்துட்டாங்களா? E என்பவர் Aக்கும் Cக்கும் இடையில இருக்காங்க. Aக்கும் Cக்கு இடையில E இருக்காங்க. B யின் வலதுபுறம் F அமர்ந்துள்ளார். B இந்த இருக்காங்க, உள் பக்கத்தை பார்க்கும்போது F ஆப்போசிட்ல வலது பக்கத்துல இருக்காங்க. ஓகேவா, இப்போ கொஸ்டின், D மற்றும் C தவிர மூளை விட்டத்துல எதிரில யார் இருக்கா? Aயும் Fவும் இருக்காங்க. Cக்கு எதிரே யார் இருக்கா? Cக்கு எதிரே இருப்பவர் யாருன்னு பாருங்க, F இருக்காங்க. Cக்கு எதிரே யார் இருக்கா? F இருக்காங்க. ஓகேவா, எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கான்? அதுல 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. மிச்சதை என்ன பண்ணிடணும், நீங்க போட்டுடணும். ஏன்னா அதை வந்து மூவ் பண்ண முடியலமா. 2 வரிசையிலும் ஏதேனும் ஒரு வரிசையில்
அமர்ந்துள்ளவர்கள் யார்? ஓகே, அதாவது நம்ம ஏஇசின்னு பார்த்தோமா, ஏஇசி ஒரே வரிசையில இருக்காங்க. மேல உள்ள வரிசையில பார்த்தோமா, ஏஇசி ஒரே வரிசையில இருக்கிறவங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஒரே வரிசையில இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏஇசி ஒரு வரிசையில இருந்தாங்க அப்படின்னா, ஏஇசி ஒரு வரிசையில இருந்தாங்கன்னா டி எஃப் ஏபிசி பி, ஓகேவா, இப்படி இருப்பாங்க. டிஎஃப் பி இ வராது, டிஎஃப் இதுதான் வரும். ஓகேவா, ஏன்னா டி இங்க இருக்காங்க, ஏ அந்த சைடு இருக்காரு, பி இங்க இருக்காங்க, இ அந்த சைடு இருக்காரு, எஃப் இங்க இருக்காங்க, சி இந்த அந்த சைடு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஆப்ஷன் வரும். நானே ஆன்சர் போட்டாச்சு. ஓகேவா, மற்ற சம்லாம் என்ன பண்ணுங்கம்மா, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சம்மும் பிராக்டிஸ் பண்ணிருமா, சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க, ஒரே லைன். எத்தனை பேரு? 5 பேர். ஏ பி சி டி இ ஆகியோர் வந்து ஒரே வரிசையில, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தோம், அடுத்த 2 வரிசையில ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்தாச்சு, இப்போ ஒரே வரிசையில ஏ பி சி டி மற்றும் இ ஆகியோர் வந்து ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் பி யின் வலதுபுறமாகும். ஏ வந்து என்ன பண்றாரு, பிக்கு வலதுபுறம். அப்படின்னா கரெக்ட், பிக்கு வலதுபுறத்துல யார் இருக்கா, ஏ இருக்காங்க. ஓகேவா, சி என்பவர் ஈக்கு இடதுபுறம். சி என்ன பண்றாங்க, ஈக்கு இடதுபுறத்துல சி இருக்காங்க. ஓகே, ஏக்கு வலதுபுறமாகவும் அமர்ந்துள்ளார். சி வந்து ஏக்கு வலதுபுறமாகவும் ஈக்கு இடதுபுறம். அப்புறம் இப்படி போட்டா கரெக்டா வந்துருமா? சிக்கு வந்து இ வந்து என்ன பண்றாங்க, வலதுபுறத்துல இருக்காங்க. ஏக்கு வந்து சி வந்து என்ன பண்றாங்க, வலதுபுறத்துல இருக்காங்க, ஈக்கு இடதுபுறத்துல இருக்காங்க. ஓகேவா, அடுத்து பி என்பவர் டி யின் வலதுபுறம். இங்க டி போட்டா பி வந்து என்ன பண்ணிடுவாங்க, வலதுபுறத்துல இருக்காங்க. இதே ஆர்டர்ல எழுதுங்க, டி பி ஏ சி இ. ஓகேவா, இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க, அவன் சொன்னது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏ பி சி டி மற்றும் இ ஆகியோர் வந்து ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் பி யின் வலதுபுறமாகும். ஏ இந்த இருக்காங்களா, பி இந்த இருக்காங்களா, ஏ தான் பிக்கு வலதுபுறம், பிக்கு வலதுபுறத்துல ஏ. ஃபர்ஸ்ட் இது ஓகே. சி என்பவர் ஈக்கு இடதுபுறம். சி எங்க இருக்காங்க, ஈக்கு இடதுபுறத்துல இ இந்த இருக்கு, சி இந்த இருக்கு, ஈயோட இடதுபுறத்துல சி இருக்காங்க. ஓகே, ஏக்கு வலதுபுறத்துல இருக்காங்களா, சி, ஏ இந்த இருக்காங்க, சி இந்த இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்காங்க. இதுவும் ஓகே. பி என்பவர் டி யின் வலதுபுறம், டி இந்த இருக்காங்க, பி வந்து டிக்கு வலதுபுறத்துல இருக்காங்க. இதுவும் கரெக்ட் ஆயிட்டு. நடுவில் அமர்ந்துள்ளவர் யார், நடுவுல யார் இருக்கா, ஏ இருக்காங்க. இடதுபுறத்தில் இருந்து இரண்டாவது யார் இருக்கா, அது வலதுபுறம், இது இடதுபுறம். இடதுபுறத்துல இருந்து ரெண்டாவது பி இருக்காங்க. ஓகேவா, இவ்வளவுதான் வந்து என்னது கொஸ்டின்ஸ், பசில்ஸ். இவ்வளவுதான் உங்களுக்கு டாபிக். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லுமே பார்த்தாச்சு. அதாவது சர்க்கிள் வச்சும் நம்ம பார்த்தாச்சு, 2 ஆப்போசிட் ஆப்போசிட் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் பார்த்தாச்சு, சிங்கிள் லைன்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் பார்த்தாச்சு. மற்ற உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் ஏன் அதிகமா கொடுத்துருக்கேன்னா, எல்லா சம்முக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு செம்மை இருக்காது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து 1-2 தான் கொடுப்பாங்க, நான் நிறைய கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணிடலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் போடுங்க, கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் இது பண்ணலன்னா நம்ம கம்யூனிட்டியில கூட அந்த கொஸ்டினை போட்டு விடுங்க. கம்யூனிட்டியில கூட நீங்க என்ன பண்ணுங்க, இது பண்றேன், நான் அதுல கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஓகே, இவ்வளவுதான் பசில்ஸ். இதுல வந்து நம்ம ஏஜ் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏஜ் வந்து தனியா ஒரு இதாவே நம்ம ஃபுல்லா என்ன பண்ணிடலாம், ஏஜ் பார்த்துடலாம். ஏன்னா ஏஜ் வந்து கொஞ்சம்
முக்கியமான டாபிக். ஏஜ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிறதுனால அதை வந்து நம்ம தனியாவே ஒரு கிளாஸ் ஃபுல்லாமே பார்த்துடலாம். பசில்ஸ்ல ஃபுல்லாமே முடிச்சாச்சு. நம்ம இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஏன் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் உங்களை வந்து அதிகமா டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு பேரா அவ்வளவு பெரிய பேரா கொடுத்துருவோம். அவ்வளவு பெரிய பேரா கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணி எழுத சொல்லுவோம். அந்த ரீட் பண்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிரும். அந்த சர்க்கிள் போட்டு அவங்க சீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கே டைம் ஆயிரும். அதனாலதான் உங்களுக்கு நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு அவ்வளவு சம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்த சாப்டர்ல கூட நான் நிறைய சம் போட்டிருப்பேன். அது வந்து நீங்க ஈஸியா போட்டுடலாம். அதனால நிறைய சம் போட்டிருப்பேன். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து 3 இது கொடுத்துட்டேன். சர்க்கிள் வச்சும் பார்த்தாச்சு, ஆப்போசிட்ல உட்கார்ற மாதிரி பார்த்தாச்சு, சிங்கிள் லைன்ல உட்கார்ற மாதிரி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா நீங்க எக்ஸசைஸை வந்து என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை சொல்லுங்க. பிடிஎஃப் உங்களுக்கு தேவைன்னா கூட நான் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் போட்டு விட்டுறேன். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிடலாம், கொஸ்டினை போட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்ல ஏஜஸ் தான் அடுத்து. ஏஜஸ் டாபிக்ஸ்ல வந்து உனக்கு பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.